ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி இந்த குர்த்தா தான் எப்படி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்ன்றதை பார்க்க போகிறோம். இது 2.5 மீட்ரு. நமக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அதை ஃபோல்ட் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு 44 வேணும். நான் 46 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 46க்கு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இப்போ இது பேலன்ஸ் இருக்கிறது இது காலருக்கோ இல்லை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். கை வந்து நான் இதிலே கட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ கிளாத்தை வந்து இந்த சைடு ஃபோல்டிங் நம்ம பக்கம் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. அதாவது நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டும் சேர்த்தோம் இல்லையா, அது வந்து மேலே இருக்க மாதிரி. இப்போ இங்கேருந்து மார்க்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஷோல்டர் வந்து 7 இன்ச் மார்க் பண்ணுறேன். பின்ன 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஸ்லோப் வந்து வைக்கிறேன். அங்கேருந்து 6.75 ஆம் ஹோலுக்காக வைக்கிறேன். இங்கே 7 இன்ச் இருக்கான்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிட்டு நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இங்கே நம்ம குர்த்தா கட் பண்ணிட்டோம்னா இங்கே வந்து பேலன்ஸ் கிளாத் கிடைக்கும். நம்ம ஃபோல்டிங் இருக்கிறதால நமக்கு பெரிய பீஸாகவே கிடைக்கும். நம்ம இது வந்து கைக்கு தாராளமாக வச்சுக்கலாம். 3/4 ஸ்லீவ் வரைக்கும் ஈஸியாகவே கிடைக்கும். வேஸ்ட் ரவுண்டுக்காக 13 14க்கு வைக்கலாம். நான் 13.5 வைக்கிறேன். அந்த பாயிண்ட்லேருந்து ஹிப் ரவுண்டுக்காக 6.5 இதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஏ லைன் குர்த்தா தான் தைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம செஸ்ட்டை வந்து உங்களுக்கு எவ்வளவோ அது கூட ஈஸ் அலவன்ஸ்க்காக 3 இன்ச்சு சேர்த்து அது வந்து 4ஆக டிவைட் பண்ணி எவ்வளோ வருதோ அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். பின்ன 1.5 இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸ்க்காக. வேஸ்ட்டுக்கு வந்து 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கோங்க. 2 இன்ச்சு சேர்த்து அதை வந்து 4ஆக டிவைட் பண்ணி வர ஆன்சரை வேஸ்ட்டுக்காக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு டாட்டுக்காக பிடிச்சிக்கலாம். பின்ன 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ். இதை வந்து லைன் பண்ணிவிடுவோம். இப்போது ஹிப் மெஷர்மெண்ட்டு நம்ம வேஸ்ட் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து ஒரு 3/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இது ஏ லைன் குர்த்தான்றதால கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 3 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ரா. உங்களோட வேஸ்ட் ரவுண்ட்லேருந்து 3 இன்ச் எக்ஸ்ட்ரா. இப்போது ஆம் ஹோல் லைன் வந்து வரைஞ்சிக்கலாம். சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு அதுலேருந்து ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது அளந்து பார்த்துப்போம் எவ்வளோ இருக்குன்னு. ஆம் ரவுண்டு வந்து 15 இன்ச்சு, நமக்கு 7.5 வந்து பர்ஃபெக்டாக கிடைக்குது. அதனால் அப்படியே விட்டுடலாம். ஃப்ரண்ட் ஹார்ம் ஹோலுக்கு 0.75 அதாவது 3/4 இன்ச்சு வச்சு இந்த மாதிரி கிராஸ் லைன் எடுத்துருங்க. அதே சென்டர் பாயிண்ட்லேருந்து ஸ்கேல் வச்சு ட்ராயிங் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் ஹார்ம் ஹோல் கிடச்சிடும். இந்த ஸ்கேல் இல்லைனாலும் நம்ம ஃப்ரீ ஹேண்ட்லேயும் வரையலாம். ஈஸியாக தான் இருக்கும். இப்போது கீழே பாட்டம் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம ஹிப் ரவுண்டு எவ்வளோ வச்சுருக்கோமோ அது வந்து பார்ப்போம். ஹிப் ரவுண்டு வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஹிப் ரவுண்ட் மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ கீழே வந்து ஃப்ளேயர் கிடைக்கணுமோ அது உங்களோட விருப்பம். நான் வந்து ஒரு 9 இன்ச்சுக்கு வைக்கிறேன். நீங்கள் இதை விட கம்மியாகவும் வச்சுக்கலாம், இல்லை ஜாஸ்தியும் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 20, அதை விட ஜாஸ்தி வச்சிங்கன்னா ஏ லைன் குர்த்தா வந்து நல்லா இருக்காது பார்க்க. நான் வந்து 9 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். இதை வந்து இப்படி கிராஸ் லைன் போட்டு ஹிப் லைனோட ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பாட்டத்தில் வந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணி கிராஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா ஏ லைன் குர்த்தா இல்லையா, குர்த்தா வந்து தொங்காமல் இருக்கிறதுக்காக 3 இன்ச்சும் மார்க் பண்ணலாம். 3 இன்ச்சும் நல்லாயிருக்கும். 2.5 3 சரிங்களா? அவ்வளோதான் மார்க்கிங் வந்து. இப்போது
நம்ம நெக்லைன் பார்ப்போம். நெக்லைன் வந்து 3/3 தான் வைக்கிறேன். உங்களுக்கு 3 இன்ச் அகலம் வச்சாலும் வித் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா ரவுண்ட் காலர் இல்லையா, கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்தால் நீங்கள் 3.5 எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம தலை வந்து உள்ளே போகாது. சரிங்களா? இது சின்ன சைஸ்ன்றதால நான் 3/3 வைக்கிறேன். அந்த நெக் சைஸ்லேருந்து கீழே வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் போட்லி பட்டன் வேணும்னு நினைக்கிறீங்களோ மேக்ஸிமம் வேஸ்ட் லைன் வரைக்கும் வச்சுக்கலாம். அதை விட போனீங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ எல்லா லைனும் ஜாயின் பண்ணிவிடுவோம். ஜாயின் பண்ணிட்டு இப்போ டாட்டுக்காக மார்க் பண்ணிக்கலாம். நம்ம அந்த 1/2 இன்ச்சு விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு அதிலேருந்து மேலேயும் கீழேயும் வந்து 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிங்க டாட்டு. நம்ம 1/2 இன்ச்சு விட்டோம் இல்லையா, சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம 1/4 இன்ச்சு வச்சு இந்த சைடும் அந்த சைடும் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து அப் அண்ட் டவுன்லேயும் நம்ம வந்து டாட்டு ஸ்ட்ரெயிட்டாக வர்றதுக்காக, ஒரு சில சமயம் வந்து கிராஸ் ஆகிடும் இல்லையா, அது இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம இது இந்த எவ்வளோ அகலம் இருக்குதுன்னு சொல்லி மார்க் பண்ணிவிட்டு அதே அகலம் மேலேயும் கீழேயும் வச்சோம்னா டாட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்கும். அதுக்காக இப்போ இதில் நெக் கட் பண்ண வேண்டாம், பேலன்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிடுவோம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் எக்ஸ்ட்ரா வந்து இங்கே ஒரு 1 இன்ச்சுக்கு விட்டுருக்கேன் ஸ்டிச்சுக்காக. சரிங்களா? இப்போ 2 ஜாயிண்டில் இருக்கா, இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர் ஸ்லோப்பும் கட் பண்ணல, இப்போ கட் பண்ணிப்போம். இப்போ வந்து ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் பீஸ்க்காக வச்சுருக்கோம். இதில் ஹார்ம் ஹோல் டெப்த் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் டாட் இருக்கு இல்லையா, இது வந்து இதில் இல்லாமல் நம்ம பேக் சைட் பார்ட்டில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஒரு கேன்வாஸ் பேப்பர் எடுத்துப்போம். இது வந்து லென்த் எவ்வளோ வேணும்னு பார்க்கலாம். அகலம் 3 இன்ச்சு, லென்த்து வந்து ஒரு 12 இன்ச்சு போல் எடுத்துக்கோங்க போதும். இது வந்து சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பிட்டு கிளாத்தில் வச்சு அயன் பண்ணிடலாம். அயன் பண்ணிவிட்டு நமக்கு 4 சைடும் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி கிளாத் விட்டு கட் பண்ணிப்போம். ஏன்னா அது ஃபோல்ட் பண்ணுறதுக்காக தான். இப்போ கட் பண்ணியாச்சு. இது வந்து பர்ஃபெக்டாக. இப்போ சென்டர் பாயிண்ட்டு மறுபடியும் நல்லா அயன் பண்ணிக்கோங்க கிளாத்தில் பேஸ்ட் பண்ண பிறகு. இந்த வந்து சென்டர் மார்க் வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு போட்லி பட்டன் வைக்கிறதுக்காக. இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டை நம்ம மெயினாக வச்சுட்டு 2 சைடும் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு 1 இன்ச் இல்லை 1 பாயிண்ட்டு, அதாவது 1 சென்டிமீட்டர் 2 பக்கமும் வந்து ஒரு பெனில் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்து வி ஷேப்பு வரைஞ்சிக்கணும். ஜஸ்ட்டு கொஞ்சம் தான் இருக்கும், ஒரு அதாவது 1 லைன், நீங்கள் இன்ச் டேப்பில் 1 லைன் இருக்கும் இல்லையா, அந்த லெவல் வரைஞ்சிக்கணும். இப்போ வந்து நெக்கு கட் பண்ணிக்கலாம். 3/3 மார்க் பண்ணிவிட்டு ரவுண்ட் பண்ணி கட் பண்ணிப்போம். இது கொஞ்சம் உங்களுக்கு நெக்கு அகலமாக வேணும்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி 3.5 வச்சுக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் ஒரு 36 வரைக்கும். இப்போ நெக்கு கட் பண்ணியாச்சு. இப்போ இதுலேயும் சென்டர் பாயிண்ட்டு நல்லா க்ரீஸ் எடுத்துடலாம். ஆல்ரெடி நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கேன்வாஸ் பேப்பர் வந்து ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த பேப்பர் வச்சு பின் பண்ணிக்கலாம். நெக்கை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த கேன்வாஸில் இருக்க சென்டரும் நம்ம குர்த்தாவில் இருக்க சென்டரும் கரெக்டாக மீட் பண்ணுற மாதிரி வச்சு பின் பண்ணிடலாம். பின் பண்ணிவிட்டு இப்போ நான் பெனில் ட்ராயிங் பண்ணேன் இல்லையா, அந்த ஸ்டிச்சு அது மேலே ஸ்டிச் போட்டு கொண்டு வந்துடலாம். நான் ஸ்டிச் போட்டுட்டு கொண்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்து இந்த வி ஷேப் தான் அடிக்கணும். நான் அடிச்சுட்டு கொண்டு வரேன். பாருங்கள், அடிச்சிட்டேன். இதில் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியல, பேக் சைட் பாருங்கள். இப்போ
இப்போ தெரியுதுங்களா? இப்போ வந்து இதை நம்ம சென்டராக கட் பண்ணிக்கணும். இது கட் பண்ணுறது ரொம்ப பத்திரமாக கட் பண்ணணும். ஏன்னா ரொம்ப சின்ன கேப்பு தான் இருக்கும். கொஞ்சம் சிசர் கோணையாக விட்டுட்டோம்னா கூட நம்ம ஸ்டிச்சை கட் பண்ணிடும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக கட் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஸ்டிச் போடும்போது நல்ல பொடி தையல் வச்சு போடுங்க. அப்போ வந்து சீக்கிரம் வந்து ஸ்டிச் பிரிஞ்சு வர சான்ஸ் கொஞ்சம் கம்மி. மிஷினில் எவ்வளோ சின்னதாக உங்களால் ரன் பண்ண முடியுமோ அந்த மாதிரி செட்டிங் வச்சுட்டு பண்ணிடலாம். பாருங்கள் கிளாத்து எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி. இப்போ இதை உள் சைடு திருப்பிடும். திருப்பிட்டு ஒரு ஸ்டிச் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஒரு சின்ன அயனிங் கொடுத்துட்டு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போது இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு நம்ம பீஸ் ரெடி பண்ணலாம். அதே 3 இன்ச் வித்துலேயும் உங்களுக்கு எவ்வளோ, அதாவது நம்ம குர்த்தாவில் கட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அதை விட எக்ஸ்ட்ரா வேணும். ஒரு 2-3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மேலே ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே நம்ம கட் பண்ணியிருக்கிறது வரையும் வருதான்னு சொல்லிட்டு பாருங்கள். அவ்வளோ லென்த்து நமக்கு தேவை. சரிங்களா? இதுலேயும் சென்டர் பாயிண்ட்டை அந்த பீஸ்லேயும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ வச்சு ஒன் சைடு அடிச்சிடலாம். ஒன் சைடு அடிச்சுட்டு செகண்ட் சைடு வந்து நம்ம போட்லி பட்டன் வைக்க போகிறோம். இப்போ போட்லி பட்டன் எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். நான் கிளாத்தில் வந்து கொஞ்சம் இந்த ஃப்ளவர் இருக்கிறதெல்லாம் ஆஃப் ஒயிட்டில் இருக்குது. அந்த கலர் கொஞ்சம், எல்லோ கலர் கொஞ்சம் வர மாதிரி போட்லி பட்டன் செய்யலாம் நம்ம. இது வந்து தெர்மாக்கோல் பால் தான். தெர்மாக்கோல் பாலில் நம்மளுக்கு சேம் சைஸாக கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து சைஸ் வந்து ஒரே மாதிரி இருக்காது. நம்ம பார்த்து எடுத்துக்கணும். ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு பூ கட்டுற மாதிரி ஒரு 2-3 தடவை சுற்றிட்டு பூ கட்டுற மாதிரி 2 நாட் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் கலர்ஸ் கிடைக்கிற கலர்ஸில் எல்லோ அண்ட் ஆஃப் ஒயிட் ரெண்டுத்துலேயும் நிறைய பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது ஸ்டிச் பண்ணுறத பார்ப்போம். போட்லி பட்டன் உங்களுக்கு எந்த சைடு வேணுன்றதை டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம மிஷினுக்கு போகலாம். இப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போ அந்த பீஸ் ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதனோட சென்டர் பீஸில் குர்த்தாவை வைங்க. வச்சு ஒன் சைடு வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃபுல்லாக ஸ்டிச் போட்டுட்டு அந்த எட்ஜு வரும்போது நீடியில் உள்ளே இறக்கணும். நம்ம அந்த வி ஷேப் அடித்து திருப்பணும் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு நீடியில் உள்ளே வச்சுட்டு திருப்பிக்கலாம். ப்ரெஷர் ஃபுட்டு இப்போ இது நம்ம சிங்கிள் ஃபுட்டு, இது நார்மல் ஃபுட்டில் இருக்குது. இப்போ ப்ரெஷர் ஃபுட்டு சேஞ்ச் பண்ணிப்போம். சிங்கிள் ஃபுட்டு மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போ போட்லி பட்டன் வைப்போம். வச்சு ஒரு நீடில் வச்சு நம்ம கையில் தள்ளினோம்னா அந்தளவு உள்ளே போகாது. நீடில் வச்சு உள்ளே தள்ளுங்க. தள்ளி விட்டுட்டு பிடிச்சிக்கலாம். நம்ம இந்த நூல் சுற்றணும் இல்லையா, இதில் வந்து ஸ்டிச் விழுகிற மாதிரி கொண்டு வரணும். அந்த நூல், அந்த போட்லி பட்டனில் நூல் சுற்றி இருக்கும் பாருங்கள், அதில் ஸ்டிச் விழுகிற மாதிரி கொண்டு வந்திங்கன்னா பார்க்க ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஒரு கையில் ஒரு நீடில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் பெரிய நீடில். அதில் வச்சு தள்ளிட்டு அழுத்தி பிடிச்சிக்கோங்க. நீங்கள் சிங்கிள் ஃபுட்டாக இருந்தாலும் அது மூவ் ஆகிடும். அழுத்தி பிடிச்சிக்கிட்டு ஸ்டிச் போடுங்க. பிகினர்ஸாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஸ்லோவாகவே பண்ணுங்கள். இப்போ நம்ம 1 by 1 வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம்.
இங்கே நெக்குக்கு நான் வந்து ஓப்பனிங் எல்லாம் கொடுக்கல, ஃபுல் க்ளோஸில் தான் இருக்குது. ஓப்பனிங் வர மாதிரி நான் நெக்ஸ்ட் குர்த்தா எதுனா வந்து ரெடி பண்ணும்போது நான் காட்டுறேன். பாருங்கள், ஃபுல்லாக வந்து போட்லி பட்டன் வச்சாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கையில் வந்து ஹெம் பண்ணிட்டேன். பேக் சைடு ஹெம் பண்ணிட்டோம்னா தான் பெஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பட்டன் வந்து எவ்வளோ உள்ள தள்ளி அடிக்க முடியுமோ அடிச்சிருக்கேன். நீட்டாக கிடச்சிருக்கு. இப்போ பேக் சைடு ஜாயின் பண்ணிப்போம். ஜாயின் பண்ணிட்டேன் ஷோல்டரு. இப்போ வந்து நெக்கு வந்து நான் 1 இன்ச் கட் பண்ணுறேன். பேக் நெக்கு இது வந்து இந்த மாதிரி தைக்கும் போது ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்கு கட் பண்ணுங்கள். பேக் சைடு நெக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும் எப்போவும். இப்போ பேக் சைடு நெக்கு கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அளந்துக்கலான்னு நம்ம நெக் கட் பண்ணுறது பார்ப்போம். ஷேப் இப்படி தான் இருக்கும். இது வந்து காலர் வைக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச்சு கேப் விட்டுருக்கேன். சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கலாம். பேக் நெக்கோடது. சாரி, கேன்வாஸில் கட் பண்ண வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு. நான் அப்படியே கிளாத்தில் எப்படி கட் போட்டு நான் கட் பண்ணுறதுன்றதை காட்டுறேன். கேன்வாஸில் எப்படி கட் பண்ணணும் அது வந்து இப்போ ட்ராயிங் பண்ணி காட்டுறேன். ஒரு ஃபோல்டிங் பேப்பர் எடுத்துக்கோங்க. அது வந்து நம்ம காலர் எவ்வளோ அளந்தமோ அதை விட ஒரு 1 இன்ச்சு கம்மியாக எடுத்துக்கலாம். எனக்கு 8.25 வந்து இது காலரு. நான் 7.25 வச்சுருக்கேன். அகலம் வந்து ஒரு 4 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஒரு 3 இன்ச்சு வந்து நம்ம பேக் நெக் இது மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கர்வ் எடுத்துக்கணும். சரிங்களா? கர்வ் எடுத்துகிட்டு நம்ம வந்து 8.25 அளந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த கர்வ் எடுத்த லைனில் வந்து மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காலர் வந்து 1 இன்ச் வேணுமா 3/4 இன்ச்சு வேணுமான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. நான் 3/4 இன்ச்சு தான் வைக்கிறேன். 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே லைன் பண்ணிக்கலாம். எட்ஜுக்கு அந்த 8.25 இருக்கு இல்லையா, அந்த இடம் வரும்போது ஜஸ்ட்டு ஒரு பெண்டு, அவ்வளோதான். இதுதான் காலரு. இப்போ பாருங்கள், நான் வச்சு காட்டுறேன். சேம் இதே தான் மார்க் பண்ணி நான் கட் பண்ணினேன். இப்போ வந்து இந்த கேன்வாஸ் வந்து நம்ம கிளாத்தில் வச்சு அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அயன் பண்ணிவிட்டேன். கீழே எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். இதை வந்து இந்த 1/2 இன்ச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். நான் டபுள் ஸ்டிச்சு காலரில் தெரியுங்கிறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கம் போட்டு நம்ம ஒட்டிடுவோம். நமக்கு இங்கே ஸ்டிச் வந்து ஒரே ஸ்டிச்சை நம்ம குர்த்தாவில் ஜாயின் பண்ணும்போது நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக அந்த கேன்வாஸ் மேலே கம் போட்டுருங்க. இப்போ நம்ம கிராஸ் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஒன்றுத்தையும் எடுத்து கரெக்டாக ஒட்டிடலாம். ஒரு 2 செகண்ட் அப்படியே பிடிச்சிங்கன்னா ஹோல்ட் பண்ணிங்கன்னா அது பேஸ்ட் ஆகிடும். பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு அயன் பாக்ஸை வச்சு அந்த ஹீட் இருக்கு இல்லையா, அந்த ஹீட்டில் மட்டும் ஜஸ்ட் வச்சு எடுத்திங்கன்னா போதும். கம்மு வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். பாருங்கள், காலர் வந்து நீட்டாக இருக்குது பாருங்கள், ஸ்டிச் இல்லாமல். இப்போ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்ளுக்க வந்து விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி காலர் இன்னொரு பீஸ் கட் பண்ணணும். அதுக்கு இன்னொரு பீஸ் கிளாத் வந்து எடுத்துக்கலாம். சரியா? நான் வந்து உல்ட்டா சைட் போட்டு கட் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணும்போது நான் வேறு கிளாத் எடுத்து நான் பண்ணிட்டேன், பேலன்ஸ் இருந்ததால். நீங்கள் வந்து ரைட் சைடு மீட் பண்ணுற மாதிரி, அதாவது காலரோடது ரைட் சைடும் நீங்கள் போடுற பீஸோட ரைட் சைடும் வர மாதிரி போட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு பீஸ் இதோ கட் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ வந்து குர்த்தாவில் வந்து இந்த உள் சைடு வந்து நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம்.
காலர் அதாவது கேன்வாஸ் மேலேயும் விழக்கூடாது, கிளாத்துக்கிட்டேயும் போயிடக்கூடாது. நம்ம கேன்வாஸ்து லைன் இருக்கு இல்லையா, நம்ம கட் பண்ணோமே அந்த லைனில் தான் ஸ்டிச் விழுகணும். இப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டு கொடுத்துக்கலாம். அப்போ ஈஸியாக இருக்கும் காலர் திருப்பறதுக்கு. ஃபுல்லாக எல்லாமே பெண்டாக இருக்குது இல்லையா, அதனால் ஃபுல்லாக வந்து சின்ன சின்ன நாச்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ காலர் திருப்பிடுவோம். திருப்பிட்டு ஒரு அயன் பண்ணி கொண்டு வந்துடலாம். அயன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் அயன் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள், அயன் பண்ணியாச்சு. இப்போ காலரோட சென்டர் எடுத்துக்கலாம். இப்போ குர்தாவோட பேக் சைடு எடுத்துக்கலாம். நம்ம சென்டர் பாயிண்ட் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம். ஷோல்டர் லைன் வந்து கரெக்டாக வச்சு சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ குர்தாவோட ராங் சைட் தான் வச்சு காலர் ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணணும். சரிங்களா? ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச்சுக்காக எவ்வளோ கிளாத் விட்டுருக்குமோ, அதாவது 1/4 இன்ச்சோ இல்லை 1/2 இன்ச்சோ நீங்கள் எவ்வளோ விட்டுருக்கீங்களோ கரெக்டாக அந்த மட்டும்தான் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து காலர் அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கும். காலரையும் இழுக்கக்கூடாது, குர்தாவோட ஃபேப்ரிக்கும் இழுக்கக்கூடாது. சரிங்களா? பார்த்து பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஷோல்டர் லைன் வந்து நம்ம இருக்கு இல்லையா, அது வந்து எப்போவுமே காலர் தைக்கும் போது ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி எடுத்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ணணும். இப்போ சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம இப்போ வந்து ஒன் சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இழுக்காமல் ஸ்டிச் பண்ணிங்கன்னா காலர் எந்த வித அப் அண்ட் டவுனும் வராது. அதே மாதிரி காலர் அளவு எடுக்கிறது வந்து கரெக்டாக எடுக்கணும். அப்போ வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் காலர் வந்து ஈஸியாக செட் பண்ணிடலாம். பாருங்கள், கரெக்டாக வந்துருச்சு. அந்த ஸ்டிச் போடும்போது மட்டும் ரா எட்ஜஸை பார்த்து கரெக்டாக போடணும். இல்லாட்டி நம்ம காலர் திருப்பும் போது ரா எட்ஜஸ் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். பிக்னஸாக இருக்கவங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். ஒன் சைடு முடிச்சிட்டோம். இன்னொரு சைடு வந்து காலர் எண்ட் ஆகுது இல்லையா, இது சென்டர் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இப்போ வந்து காலர் எண்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிறத விட வீடியோவில் காட்டுறது பாருங்கள், கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். ஸ்டிச் வந்து கரெக்டாக அந்த இடத்துல போட்டிங்கன்னா ராய்ஜஸ் உள்ளே தள்ளி நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ரஃப் அடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போவும் காலர் ஃபேப்ரிக்கும் இழுக்கக்கூடாது, குர்த்தாவோட ஃபேப்ரிக்கும் இழுக்கக்கூடாது. இழுக்காமல் ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து காலர் கிடச்சிடும். இது வந்து நல்ல க்ளோஸ் நெக்கு தான், சைனீஸ் காலர் மாதிரி சின்ன நெக்கு. நான் ஃபோட்டோ வந்து லாஸ்ட்டாக காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், எந்த அப் அண்ட் டவுன் இல்லாமல் நமக்கு காலர் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போது ரைட் சைடு திருப்பி இந்த ராய்ஜஸ் உள்ள தள்ளி ஒரு ஸ்டிச் போட்டோம்னா காலர் ரெடி. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்த ஃபேப்ரிக்கு நான் ஸ்டிச் பண்ண பிறகு கட் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் மொத்தமாக இருக்க மாதிரி இருந்தது திக்காக, அதனால் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். இதை அப்படியே நம்ம ரைட் சைடு திருப்பி அடித்தோம்னா காலரு
ரெடி. அவ்வளோதான் பண்ணால் வந்து இதோட ஃபைனல் ப்ராடக்ட்டு காட்டுறேன் பாருங்கள். இது கையோட வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். இதுவே ஆல்ரெடி ரொம்ப லென்த் ஆகிடுச்சு. பாருங்கள், சைனீஸ் காலரு ரெடி. பாருங்கள், இதுதான் ஃபைனல் அவுட்புட்டு. நான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். போட்லி பட்டன். இந்த கையோட வீடியோ தான் நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். டபுள் லேயரில் இருக்குது. அம்ப்ரெல்லா ஸ்லீவு. ஸ்லீவ் வந்து நீ வரைக்கும், அதாவது எல்போ ஹேண்டு, அதுக்கு மேலே வந்து டபுள் லேயர் அம்ப்ரெல்லா. சரிங்களா? இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரையும் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.